வணக்கம் விவாஸ். இன்னைக்கு குயிக் லஞ்ச் பாக்ஸ் சீரீஸ்ல வந்து நம்ம உளுந்து சாதம் செய்ய போறோம். உளுந்து சாதம் வந்து நம்ம ரொம்ப ஈஸியான மெத்தட்ல செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருள் வந்து உளுந்து, காஞ்ச மிளகாய், தேங்காய், கருவேப்பிலை, புளி. இது 4 ஐட்டம் தான். இதை வச்சு நம்ம வந்து இப்போ செய்ய ஆரம்பிக்க போறோம். ஃபர்ஸ்ட் காஞ்ச மிளகாய் வறுத்து எடுத்துக்கலாம். இதில் இன்னொரு மெத்தட் வந்து நம்ம உளுந்த ஊற வச்சுட்டு 1 கப்பு உளுந்து, அது கூட பச்சை மிளகாய் சேர்த்து புளி வச்சு அரைக்கணும். அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தாளிக்கணும். அது ஒரு மெத்தட் இருக்குது. அது இன்னொரு நாளைக்கு நான் செய்கிறேன். இது நம்ம குயிக்காக செய்யணுன்றதுக்காக இப்போ நான் இதை செய்கிறேன். உளுந்து வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இருக்கும். கோல்டன் ப்ரௌன் கலராக எடுங்க. அந்த உளுந்து வறுக்கும் போதே அதனுடைய வாசனையே ரொம்ப டெம்டிங்காக இருக்கும். தேங்காய் ஊற்றுங்க. இது மாதிரி பொடி செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து 1 வாரத்துக்கு வச்சு சாப்பிடலாம். நம்ம இந்த பொடியை, இதுக்கு தேவையான புளி, புளியை எண்ணெயில் போட்டு எடுத்துக்கணும். இப்போ இந்த கருவேப்பிலை போட போகிறோம் எண்ணெயில். இந்த வதக்கிற நேரம் தாங்க. இதுக்கப்புறமா இது தனிப்பட்ட முறையில் இது தாளிப்பெல்லாம் கிடையாது. கருவேப்பிலையும் பொரிச்சு வச்சிடணும். போட்டுக்கிறோம். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறோம். இதை பவுடர் ஆக்கிக்க போகிறோம். நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதை ஃப்ரிட்ஜில் வைக்காத சாப்பிட்லான்னா 2 நாள். எப்போ நம்ம எதுனா ஊருக்கு போகிறோம் வச்சுக்கோங்க, இது மாதிரி செஞ்சு எடுத்துன்னு போயிட்டீங்கன்னா சாதத்துக்கு இல்லை இட்லிக்கு இதுக்கெல்லாம் கூட தொட்டுக்கலாம் நீங்கள். இப்போ இதை வந்து சாப்பாட்டில் போட்டு கலர போகிறோம். நான் சாப்பாடு வந்து எண்ணெய் ஊற்றி ஆற வச்சுருக்கிறேன். அதில் போட்டு நம்ம கலர போகிறோம். சாதம் ஆற வச்சு இப்போ வந்து இதில் கொஞ்சோண்டு 1 ஸ்பூன் நெய் ஊற்ற போகிறோம். நான் பசங்களுக்குன்றதுனால தான் இதில் நெய் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பெருங்காயம் வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கருவேப்பிலை, இந்த தேங்காய், இந்த புளி, இந்த உளுத்தம்பருப்பு ஃப்ளேவர் இதெல்லாம் சேர்ந்து வரும்போது சாப்பாடு சூப்பராக இருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றது இருந்தால் இது 1 வாரத்துக்கு வச்சு சாப்பிட்லாங்க. வெளியூருக்கு எடுத்துன்னு போகாமல் இருந்தால் இதை அப்படியே நீங்கள் வந்து இதை கூட திருப்பியும் வந்து பொடி பண்ண பிறகு கூட வானலில் திருப்பியும் போட்டு உதிரியாக ஆகிற அளவுக்கு வானலில் பரட்டி அதுக்கு பிறகு கூட ஒரு 6 டோன்னு ஒரு டப்பாவில் போட்டு எடுத்துன்னு போனோம்னா வெளியூருக்கு போகும்போது ஏதோ தோசைக்கு இட்லிக்கு இதுக்கெல்லாம் தொட்டுக்கலாம். இதை இடுப்புக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த்துங்க. இது
பொதுவாகவே உளுந்து இடுப்பு எலும்புக்கெல்லாம் சத்துன்னுவாங்க. இது மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிடும்போது ஒரு குடி அதிகமாகவே சாப்பிடுவோம் இல்லைங்களா. செஞ்சாச்சுங்க. இப்போ டிஃபன் பாக்ஸில் வைக்க போகிறோம். இதுக்கு சிப்ஸு நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு சிப்ஸு, வாழைக்காய் சிப்ஸு, இந்த மாதிரி மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ் ஐட்டங்கள்லாம் இதுக்கு நல்லாயிருக்கும். கட்டியாச்சுங்க. லஞ்ச் பாக்ஸ் ரெடி.